அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு புனிதமான ரஜபு மாதத்தினுடைய கடைசி தினத்தில் இருக்கும். நாளை முதல் நமக்கு புதிய பிறை, அதாவது ஷபானுடைய பிறை பிறக்க இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம எல்லோருமே செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த அமலை மட்டும் நம்பிக்கையோட முடிச்சீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் வரக்கூடிய ஷபானுடைய மாதத்துல நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் உங்களுக்கு நடத்தி தருவான். அல்லாஹ்வே நேரடியாக உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான். நீங்க ரொம்ப சந்தோஷமா வாழலாம். இன்றைக்கு எத்தனையோ பேர் எவ்வளவோ பிரச்சனையில துன்பப்பட்டு துயரப்பட்டு கண்ணியம் குறைந்து மரியாதை குறைந்து அன்பு குறைந்து வெளியில சில பிரச்சனைகள் சொல்ல முடிஞ்சு இன்னும் வெளியில சில பிரச்சனைகள் சொல்ல முடியாம தனக்குள்ளேயே அழுதுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லோருக்குமே நான் சொல்றேன், நீங்க நம்பிக்கையா இருங்க. ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை மட்டும் மனதார நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் முடிவுக்கு வரும். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். இப்போ கோடி ரூபாய் கடன் இருக்கிறவங்க அடைக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு போதும். மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நோயில் இருக்கீங்களா? இந்த வார்த்தை போதும். தாங்க முடியாத துன்பம், என்னால் வெளில சொல்ல முடியல, நேரடியாக அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானது. அல்லது என்னுடைய சந்தோஷத்திற்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், நான் விரும்புறது எல்லாம் நடக்கணும், என்னுடைய துவாவெல்லாம் கபூல் ஆகணும் அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு போதுமானது. இன்னும் நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை நடத்தி கொள்வதற்கான செல்வம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் இந்த வார்த்தை போதுமானது. இந்த வார்த்தையை நீங்க சொல்ல தொடங்குனீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா உங்கள் மீது செல்வத்தை பொழிவான். மழையை போல பொழிய செய்வான். உங்களோட குடும்ப பிரச்சனையெல்லாம் லேசாகும். நீங்க எப்போதும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். இருளான வாழ்க்கையிலிருந்து வெளிச்சமான வாழ்க்கைக்கு உங்களை நகர்த்தி கொண்டு போகும். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த தலையெழுத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தை தான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஷபானுடைய புதிய மாதத்துல உங்களோட பிரச்சனை எல்லாம் தீரணும், உங்களோட ஒவ்வொரு ஆசையும் கபூலாகணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க. அதுதான் இஸ்திக்ஃபார். அஸ்தகுஃபிருல்லா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா அல்லாஹால நம்மளோட பதட்டத்தை நீக்கிறான், துஆக்களை அங்கீகரிக்கிறான், செல்வத்தின் கதவுகளை திறந்து வைக்கிறான், அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் கருணையின் கதவுகளை திறந்து வைக்கிறான், நம்மளோட அறிவின் கதவுகளை திறக்கிறான், நம்மளோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துறான், இன்னும் நம்மளோட மன அழுத்தத்தையும் கவலையும் நீக்கிறான், இன்னும் நம்மளுக்கு அமைதியான சலாமத்தான ஒரு வாழ்க்கையை கொடுக்கறான், இன்னும் யாருமே அறிய முடியாத ஞானத்தையும் தெளிவையும் அல்லாஹ் நமக்கு தர்றான், இன்னும் நம்பிக்கை அதிகப்படுது. இந்த வாழ்க்கைக்கும் சரி மறு உலக வாழ்க்கைக்கும் சரி நிறைய புரிதல்கள் நமக்கு கிடைக்குது. நம்மளோட வாழ்க்கை புதுப்பிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இஸ்திக்ஃபார் என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்குது. சுப்ஹானல்லாஹ், இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? இந்த இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ்ங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள நம்மளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இருக்கு. அதனால நீங்க உங்களோட வாழ்க்கையை எப்படி மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த வார்த்தையை சொல்லி நிறைய நபர்கள் தங்களுக்கு தேவையான பெரிய விஷயத்தை அடைந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நான் 2 சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு பெண்மணியினுடைய வாழ்க்கையில நடந்தது என்ன அப்படின்னா, இது நம்மளோட நிறைய சகோதரிகளுடைய வாழ்க்கையில கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா நிறைய பேர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு பெண்மணிக்கு வீட்டில் நல்ல முறையில் பார்த்து திருமணம் நடத்தி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை சரியாக வரல. இதற்கு இடையில அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. விவாகரத்து ஆயிடுச்சு. ஆனால் இவங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவங்களுடைய தாய் மட்டும்தான் இருக்காங்க. அவங்களால என்ன பண்ண முடியும்? கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளைய வளர்த்து நல்ல முறையில் திருமணத்தை நடத்தி வச்சுட்டு அவ்வளோதான் அப்படின்னு நிம்மதியாக உட்கார முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தாச்சு. ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை பிறக்குது அவங்களுக்கு. அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு விஷயத்த நடத்தியிருக்கான். இந்த நிலையில அந்த பெண்மணியினுடைய மனநிலையை நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? 2 பெண் குழந்தையை எப்படி வளர்த்த முடியும்? இவங்களுக்கு உணவுக்கு எங்க போவாங்க? அந்த தாயையும் பார்த்துக்கணும், தன்னையும் பார்த்துக்கணும், தன்னுடைய பிள்ளைகளையும் பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு கை கொடுத்தது இந்த இஸ்திக்ஃபார் தான். அவங்க எந்த பெரிய அமலும் செய்யல. இஸ்திக்ஃபாரை எந்நேரமும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம்.
முடிஞ்ச அளவு குறைந்த அளவு ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது சொல்லிருவாங்களாம். சில வருடங்களுக்கு பிறகு அவங்களுக்கு மறுபடியும் நல்ல முறையில ஒரு கணவனை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். அவங்களுக்கு திருமணம் நடைபெறுது. அந்த குழந்தைகளையும் அந்த பெண்மணியையும் சேர்த்து அந்த கணவன் ஏற்றுக்கொள்றான். இது எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் பாருங்க. எப்படிப்பட்ட மனநிலையில இருந்து எப்படிப்பட்ட சந்தோஷமான மனநிலைமைக்கு மாறுறாங்க அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையையும் இந்த இஸ்திக்ஃபார் மாத்தும். கண்டிப்பா. இது நடக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. அல்லாஹ் நாடினால் எதுவும் நடக்கும். இப்படிதான் இன்னொரு சகோதரருடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்காம இருக்கிறாங்க. நிறைய வேலைகளுக்கு அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. எந்த வேலை பார்த்தாலும் இவங்களுக்கு பிடிக்கல, இவங்கள கம்பெனிக்காரங்களுக்கு பிடிக்கல. இப்படி இருக்கும்போது இவங்க தொடர்ந்து இஸ்திக்ஃபார் ஓதியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 10,000 இஸ்திக்ஃபார் டார்கெட் வச்சு ஓதும்போது, வெறும் சில தினங்கள்ல இவங்களுக்கு 5 இடத்துலருந்து வேலைக்கு வந்திருக்கு. அந்த 5 வேலையுமே இவங்க ஆசைப்படக்கூடிய வேலை. சிறந்த வேலையா 5 வேலை. 1க்கு 5ஆ அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சுபஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்க. இந்த இஸ்திக்ஃபார் வாழ்க்கைய மாத்தும். இப்படி இருக்கிற வாழ்க்கைய அப்படி மாத்தும். அதனால நீங்க எப்படி மாறணும் அப்படின்னாலும் சரி, கண்டிப்பாக இந்த இஸ்திக்ஃபார அதிகப்படுத்துங்க. இப்போ இன்றைய தினம் எந்த அளவு நம்ம ஓதணும் அப்படின்னா, இன்ஷா அல்லாஹ் நீங்க உங்களோட பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டாலும் சரி, நீங்க ஆசைப்படக்கூடிய விஷயத்த நீங்க அடைந்து கொள்ளணும் அப்படின்னாலும் சரி, எப்படிப்பட்ட தேவையா இருந்தாலும் சரி, நீங்க நல்ல முறையில ஒழு செஞ்சுக்கோங்க. தௌபா நஃபில் 2 ரக்காத் தொழுதுருங்க. ஏன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நம்மளோட பாவங்கள் தான். முதல்ல அந்த பாவங்களுக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். அது நம்ம தொழுகையாவும் தொழலாம், திக்ராகவும் ஓதலாம். அதனால சலாத்துல் தௌபா அப்படின்னு சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிட்டு 2 ரக்காத் நீங்க தொழுங்க. தொழுது முடிச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1000 தடவை இஸ்திக்பார் ஓதுங்க. குறைந்தபட்சம் நான் சொல்றேன். ஒரு நாளைக்கு 30,000லேருந்து 50,000 வரைக்கும் ஓதக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மிக உயர்ந்த நிலையில இருக்குது. நம்மால அவ்வளோ ஓத முடியாவிட்டால் கூட ஒரு இருப்பில் உட்கார்ந்து 1000 தடவை ஓதுங்க. இன்னும் கணக்கே இல்லாம நீங்க எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, எதை செஞ்சுட்டு இருந்தாலும் நீங்க இஸ்திக்பாரை சொல்லிக்கிட்டே இருங்க. மனசார சொல்லுங்க. இஸ்திக்பார் ஓதிக்கிட்டே நம்ம டிவி பார்த்தாலோ அல்லது மொபைல் நோண்டிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னாலோ அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காது. மனதார நீங்க ஒரு நிலையா மனசை வச்சுக்கிட்டு நீங்க இஸ்திக்பாரை சொல்லி பாருங்க. இந்த ஒரே நாள்ல அல்லாஹ் உங்களோட தலையெழுத்தை மாத்துவான். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பிறக்கக்கூடிய ஒரு புதிய பிறையானது உங்களோட வாழ்க்கைக்கு ஒளிமயமானதா இருக்கும், பிரகாசமானதா இருக்கும். உங்களோட ஆசைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தரக்கூடியதா இருக்கும். எனவே எல்லோருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது இந்த இஸ்திக்பார். கண்டிப்பா இந்த இஸ்திக்பாரை இன்றைய தினம் 1000 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்துல நீங்க துஆ செய்யுங்க. எல்லாருமே விரும்பக்கூடிய மாற்றமான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் தரட்டும். எல்லாரும் சந்தோஷமா, நிம்மதியா, மகிழ்ச்சியா இருக்கட்டும். இன்னும் அல்லாஹ்வும் நம் அனைவருடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து இரு உலகிலும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்க எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்முடைய தயாரிப்புகள், வீட்டு தயாரிப்புகள் வேணும்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது எங்களுக்கு அரபி ஓத தெரியாது, தமிழில் முழு குரானையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம், 30 ஜூஸ் குரான் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சரி, கவலையே பட வேணாம். குரான், தமிழ் குரான் ரெடியாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.